கோபி அருகே உள்ள கவுந்தப்பாடியில் பெய்த கனமழையின் காரணமாக ஈரோடு சத்தியமங்கலம் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான சிரமங்களை மக்கள் எதிர்கொள்றாங்க? நிச்சயமாக கவுந்தப்பாடி மற்றும் அதை சுற்றியுள்ள ஐயம்பாளையம், மாரப்பம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே நேற்று இரவு முழுவதும் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக இந்த ஐயம்பாளையம், மாரப்பம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமே விவசாய நிலமாக இருப்பதால் அந்த பகுதியில் பெய்த மழைநீர் முழுவதும் ஐயம்பாளையம் பிரிவு என்ற இடத்தில் ஒரு பெரிய பாலத்தின் வழியாகவே தண்ணீர் வெளியேறி வந்தது. நேற்று அதிக அளவு தண்ணீர் வரத்து இருந்ததன் நிலையில் பாலத்தில் அடைப்பும் ஏற்பட்டதால் அந்த மழைநீர் முழுவதும் கோபி சத்தி சாலையில் 4 வழிச்சாலையின் மேல் அதிகரிக்க தொடங்கியது. சுமார் 3 அடி உயரத்தில் வரைக்கும் நள்ளிரவில் ஏறிய தொடங்கி தண்ணீர் அதிகரித்ததை தொடர்ந்து அந்த பகுதியாக போக்குவரத்து இரவு நிறுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இன்று காலை சிறிது தண்ணீர் குறைந்திருந்தாலும் கூட மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மழைநீர் முழுதும் மேலும் சாலை வழியாகவே செல்வதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்தே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த கவுந்தப்பாடி போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளையும் ஆராய்ந்து வருகின்றனர். அதே போன்று விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக கவுந்தப்பாடி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 4 வழிச்சாலை முழு சுமார் 2 அடி உயரத்துக்கு தண்ணீர் செல்வதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அதே நேரத்தில் இருசக்கர வாகனங்கள் செல்லவும் போலீசார் தடை விதித்துள்ளனர். அதே போன்று கடத்தூர் அருகே உள்ள சுண்டக்காம்பாளையம், சின்னப்பீலமேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள கிராமத்தை மழைநீர் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு 3 பேருடைய வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அந்த பகுதியிலும் கடத்தூர் போலீசார் மீட்பு பணிகள் மற்றும் அந்த பொதுமக்களை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.